Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம full bread loaf எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெசல்ல 300 ml warm milk எடுத்துக்கலாம். அதுல 2.5 spoon dry active yeast அதை ஆட் பண்ணிடலாம். ஈஸ்ட் சேர்த்த உடனே 2 spoons சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா ஈஸ்ட் அப்பதான் ரைஸ் ஆகும். சுகர் மூலமா அதுக்கு ஃபுட் கிடைச்சு அது க்ரோன் ஆகும். ஒரு க்ளீனான பிளேஸில் 2.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சால்ட்டும் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஈஸ்ட்டை ரைஸ் பண்ணும் போது அது டார்க்கான பிளேஸில் வச்சுருக்கணும். நம்ம கப்பில் போட்டிருந்தோம் இல்லையா ரைஸ் பண்ணுறதுக்காக, அதை நல்லா கவர் பண்ணி டார்க்கான பிளேஸில் வச்சுருங்க. 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது ரைஸ் ஆகிடும். அந்த ரைஸ் ஆன அந்த லிக்யூடை இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடு சேர்க்க போகிறோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் லிக்விட் இன்க்ரீடியண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒன்றா பிசைய போகிறோம். ஈஸ்ட் கொஞ்சம் கூட மீறாமல் எல்லாத்தையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. குக்கிங்கில் பேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பார்ட்டு. பிரெட் செய்யும் போது நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட பிரெட்டு ஃபஸ்ட் டைம் செய்யும் போது சம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யும். சில சமயத்தில் ஹார்டாக வரும், சில டைமில் நல்லா ரைஸ் ஆகும், சில டைமில் கம்மியாக ரைஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் அந்த பிரெட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெட் செய்யும் போது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பொறுமையாக இருக்கணும். ஈஸ்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சோம் இல்லையா, அந்த பாத்திரம் ஏர் டைட்டாக நல்லா க்ளோஸ் ஆகிருக்கணும். இருட்டான பிளேஸில் வச்சுருங்க. இதை ஃபோர்க்கை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுறோம் ஒன்றா. ஓரளவுக்கு மாவெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பிரெட் மாவை ரெடி பண்ணும் போது நீடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 10 to 12 மினிட்ஸ் நீடிங் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு டைமரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 12 மினிட்ஸ் கிராஜுவலாக அதை நீடிங் பண்ணுங்க. இந்த பிரெட் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயிலோட சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டரையும் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் 1/4 கப்பு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்ஷனாக நீங்கள் 1/4 கப்பு ரூம் டெம்பரேச்சர் பட்டரை யூஸ் பண்ணலாம். மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. ஸ்லோவாக அதை நீடிங் பண்ணுங்க. நீடிங் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அகைன் சேம் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்லோவா பண்ணுங்க. நம்ம பிரெட் பண்ற பிளேஸ் கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். நம்ம நீடிங் செய்ய செய்ய கீழே இருக்க மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஒன்றா ஆயிடும். கடைசியில் ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா மோல்ட் ஆகிடும். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். மாவு பார்க்கறதுக்கு பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம பிரெட் மாவை நீடிங் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக பம்ப் ஆகும். அதுதான் நம்மளுடைய பதம் கரெக்டான மாவு ரெடி பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு. ஒரு அகலமான பிளாஸ்டிக், ரப்பர் இல்லைன்னா செராமிக் இந்த மாதிரி எதனா ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. நம்மளோட ரெடி செஞ்ச அந்த பாத்திரத்தில் நம்மளோட பிரெட் மாவை எடுத்து 1 hour வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்காக வைக்க போகிறோம். அதை ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி அந்த வெசலில் வைக்க போகிறோம். இது பேர் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லுவோம். நம்ம 2 ப்ரூஃப் அளவுக்கு பிரெட்டை ரைஸ் பண்ண விடணும். நம்ம ஷேப் பண்ண இந்த மாவை அந்த வெசலில் வச்சுருங்க. இப்போ ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்லின் கிளாத்தை கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணி நல்லா புழிஞ்சுக்கோங்க. அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் அதை உதறி அது மேலே போடுங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா 1 hour ரைஸ் ஆன மாவு. அதில் இருக்க காற்றை நம்ம ஃபஸ்ட்டு அமுத்தி எடுத்துடணும் வெளியில். நம்மளோட பாத்திரத்தில் கொஞ்சமாக இருந்த மாவு இந்த அளவுக்கு அப்பாகணும். இப்படி அப்பாகும் போது நம்மளுக்கு நல்ல பிரெட் கிடைக்கும்ன்றதுக்கான சைன் அது.
இப்போ அகெயின் ஒரு 2 to 3 minutes, ரொம்ப நேரம் வேணாம், அகெயின் நீ பண்ணலாம். இது மூலியமா நம்ம நிறைய ஏரை உள்ள அனுப்புறோம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணியும் நீங்க பண்ணலாம். நான் பிளைனா பண்றேன். இப்போ நம்ம ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிரெட்டோட ஷேப்புக்கு நம்ம எடுத்துட்டு வர போறோம். கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் நம்மளோட பிரெட்டை செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ரோல் பண்ணிடுங்க. ஒன்னோட ஒன்று இப்படி ரோல் பண்ணுங்க. இங்க நான் செய்யற மாதிரி. சேம் ப்ரொசீஜரை ஒரு 2 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோல்ட் பண்ணி ஒரு பில்லோ மாதிரி செஞ்சுக்கோங்க. இங்கே நான் 4 inch பிரெட் மோல்டு அந்த வெசல் எடுத்திருக்கேன். அதில் நம்மளோட இந்த சின்ன பில்லோவை உள்ளே வச்சுடலாம். இப்போ நம்ம செகண்ட் ப்ரூஃப்காக இதை நம்ம விட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் 1 hour செஞ்சுட்டோம். இப்போ அகெயின் செகண்ட் ப்ரூஃப் அட்லீஸ்ட் ½ an hour இருந்தால் நல்லாயிருக்கும். இதையும் நம்ம அகெயின் ஒரு மஸ்லின் கிளாத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு டார்க்கான இருட்டான பிளேஸில் வச்சுடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு. நம்ம பேக்கிங் அவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 160 degreeல நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இப்போ இதை ப்ரெட்டை வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் 45 minutes பேக் ஆகணும். ஆஃப்டர் 45 minutes நான் ப்ரெட்டை பார்க்குறேன். ப்ரெட் அதிகமாக நான் எதிர்பார்த்ததை விட ரைஸ் ஆகிருக்கு. இது ஓவர் ரைஸ் ஆனதுனால மேலே ரூஃபை டச் பண்ணியிருக்கு, அவனோட ரூஃபை. ஸோ இது மேலே மட்டும் டச் ஆன அந்த கம்பியோட அடையாளம் தெரியுது. இந்த மாதிரி ஓவர் ரைஸ்டை பார்க்க ஹாப்பியாக இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா எப்படி பஃப்பாக இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஒரு பிரெட்டோட சூப்பர் சாஃப்டில் இருக்குது. பாருங்க ரொம்ப அழகாக பேக்கான நம்மளோட பிரெட் ரெடியாக இருக்குது. இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ பாருங்கள். ஆகிடும். மற்ற பிரெட்டையும் நம்ம வீட்டில் செய்கிற பிரெட்டுக்கும் இதான் கம்பேரிசன். நம்மளோட வீட்டில் செய்கிற பிரெட்டு ரொம்ப இனஃபாக இருக்கும். 2 slice சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பிளைன் பிரெட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்ய முடியும். இந்த யம்மியான சாஃப்டான ஹோம்மேட் பிரெட்டை வச்சு சூப்பர் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.